மகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யாவுக்கு இது ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்ததும் யார் வாங்கி கொடுத்தா என்னம்மா, பணம் சேது தானே கொடுத்தான். சேது என்ன சொன்னா தெரியுமா, ஐஸ்வர்யாவுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு என்கிட்ட கொடுத்தான். 12 லட்சம் ரூபாய் நீ வச்சுட்டு இருக்க பொருள் மதிப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. உடனே ஐஸ்வர்யா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே தமிழ் வந்து குழந்தைய மலர்கிட்ட கொடுத்துட்டு, நான் குழந்தைய பார்க்க வந்தேங்க்கா, நான் கிளம்புறேன்னு சொன்னது. உடனே மோகனா, தமிழ் ஒரு நிமிஷம் நீ இல்ல, எதுக்காக நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, இந்தா இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் தானே, என்னோட சின்ன அன்பளிப்பா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே தமிழ், இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி வந்துட்டேன். என் குழந்தை இங்க இருக்கின்றதுனாலதான் என்னுடைய காலடி இந்த வீட்டை வாசப்படி மிதிச்சதை தவிர நான் எந்த ஒரு உரிமையும் கொண்டாடிட்டு இங்க நான் வரல. நீங்க எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி வந்து மோகனவ, எதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத வேலைக்கா சொல்லுங்க, அவெல்லாம் இந்த கிஃப்ட்டுக்கு வருத்தா, இது டைமண்ட் மோதிரம், நீங்க அவளுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனா அதை என்னன்னு கூட பார்க்காம உதாசீனப்படுத்திட்டு இவ போறான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க. உடனே சாவித்திரி வந்து, பின்ன எப்படி இருக்கணும், ஐஸ்வர்யா மாதிரி ஏமாலியா இருக்கணுமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம சேது வந்து, இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஐஸ்வர்யா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது வந்து, இங்க பாரு ஐஸ்வர்யா, எதுக்கு சும்மா தேவையில்லாம இப்படி அழுதுட்டு இருக்க, நான் பணம் கொடுத்தேன், என்னுடைய சின்னம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், இதுல என்ன இருக்குன்றாங்க. மாமா, நீங்க ஒரு விஷ் கூட பண்ணல, அப்படி விட்டுருந்தா கூட எனக்கு இது பெரிய வழியே தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்படி பண்ணதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல மாமா, நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு தரம் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த சேது என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.